இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். ரவி, பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் வாங்க போலாம். வாங்க போலாம். சித்தி நகை கிடைச்சிருச்சு. சம்மந்தி, தொலைஞ்சு போன மொத்த நகை இதுல இருக்கு, பாருங்க. அயலி, எப்படிடா தேடி கண்டுபிடிச்ச? குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டடா. உன்னதான் கேக்குறாங்க, நகை எங்க இருந்தது? உன்னதான் கேக்குறாங்கல்ல, நகை எங்க இருந்தது? அது வந்து என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 4 மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் தவறாம நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போதே தெரியலையா? எடுத்து வச்சவங்க தானே எடுக்க முடியும். இவ தான் நகையை எடுத்து வச்சிருப்பா. இத பாருங்கம்மா, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. என் பேத்தி பாவம், தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே, நின்னுடக்கூடாதேங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அங்க இங்க ஒடி நகையை கொண்டு வந்திருக்கா. அவளை போய் நகையை திருடி வச்சிருக்கான்னு சொல்றீங்க? என் பேத்தி ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. 4 மணி நேரத்துல சிபிஐயால கூட நகையை கண்டுபிடிக்க முடியாது. இவ எப்படி கண்டுபிடிச்சா? இவளா நகையை எடுத்து வச்சுப்பாளாம், அப்புறம் அதை காணோம்னு சொல்லுவாங்களா? நாங்க கேட்டா அதை கண்டுபிடிக்க டைம் கேட்பாங்களாம். அப்புறம் அவளா அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர மாதிரி ரெடி பண்ணுவாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஐலி, நகைங்க எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஐயோ, இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. நாம தான் நகை எடுத்தோம்னு சொல்லிடுவாளோ? போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அப்படியா? உங்களுக்கு நகைங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாருல்ல ஒரு போலீஸ், அவர் யாரு? நான் தான் போலீஸ்.